வீழ்ந்தது, அல்லேலூயா. வெற்றி கிடைத்தது, அல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நாம் தாயார் அவரோடு இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெறுவதாக கொள்ளாமல் இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அருள் சகோதரின் சார்பாகவும் அருள் சகோதரர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெறுவதற்கு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு விருப்பத்தை கொள்கிறேன். அனைவரும் கடனை பற்றி ஒரு மற்றொரு சாவு வீழ்ந்தது, அல்லேலூயா. வெற்றி கிடைத்தது, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சாவு வீழ்ந்தது, அல்லேலூயா. வெற்றி கிடைத்தது, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நான் ஒரு கவிதையை படித்தேன். மண்ணோடு வங்கியவன் நான், மண்ணோடு மண்ணாக்கும் என்னையே என் கனவில் மண்களை தூவிவிட்டு சென்று விட்டார் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்பதாலோ கல்லறைக்கு கூட வெறும் விருந்தாளியாக வந்துவிட்டு 3 நாட்களில் என்னை விட்டு சென்று விட்டார் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிறப்பு இறப்பு இந்த 2 மட்டுமே ஒருவரின் கல்லறையில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் மட்டும் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு நாளும் இணைத்துவிட்டு அவர் எழுதிய வார்த்தை RIP. அப்படி என்ன அர்த்தம்? RIP அப்படி என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இன் பீஸ். அது நமக்கு ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவர் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? ரைஸ் இஃப் பாசிபிள். என்ன? ரைஸ் இஃப் பாசிபிள். அப்படின்னா உன்னால் முடிந்தால் வெளியே சவாலாக எழுதினார்கள் யூதர்கள். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? கல்லை உடைத்து விட்டு வெளியே வந்தார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உயிர்த்தெழுந்து என்றும் வாழப் போகிறோம். பாராட்டி அவருக்கு சிறப்பாக வாழ்த்துக்களை கூட ஆசைப்படுகிறோம். இந்த 40 நாட்கள் விபத்து பூசங்கள் நாளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருக்காக நான் தியாகம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்காக ஒரே ஒரு சாப்பிட்டு எந்த ஒரு ஆசை இடக்கூடாம 40 நாளும் நான் கடவுளுக்காக நான் கடவுளோடு முன்னால் என் கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன். அவருக்காக நான் பாடுபடுற சொல்லிட்டு நான் கையால் பார்த்துருக்கேன். தினமும் 3 மணிக்கும் காலையிலே மக்கள் வந்து ஜெபிக்கிறத பார்த்துருக்கேன். அதே போல தனியாக காவி உதவி அணிந்து தன்னையே ஒருமைப்படுத்தி கடவுளுக்காக சிந்திக்க வேண்டும், என்னுடைய ஜெபங்கள் கடவுளுக்கு கேட்க வேண்டும் என்று பல மக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுடைய முயற்சியில் ஏற்படுத்த நம்முடைய முன்னாடி மக்கள் பார்த்து அவ்வளோ தான் தெரிவிப்பாங்க. ஒவ்வொன்றையும் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் அனுப்பிடுவது. அதே போல நிறைய பேர் மாலை அணிந்து நீங்களாம் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து மாதா கோவில் இன்னைக்கு நடத்தி போச்சு. இன்னும் சில நாட்கள் கொஞ்சம் பாஸ்டாக நினைக்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவை போல ஒரு விருப்பக்கார ஒரு பையன் இருந்தான். ஒரு அழகிய கிராமம், முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு அழகிய ஒரு ஆறு ஓடுது. நம்ம ஆறு பக்கத்தில் என்ன ஆறு ஓடுது? கொள்ளிடம் ஆறு ஓடுது, காவேரி ஓடுது. இந்த ஆறை போல மிகவும் அழகாக பசுமையான ஒரு ஆறு அந்த சின்ன கிராமத்தை ஒட்டி ஓடுது. அங்கு வாழ்ந்த முன்னோர்கள் அந்த ஆற்றை பயன்படுத்துவதற்கும் அந்த ஆற்றை இறக்குவதற்கும் அஞ்சினார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஆற்றுல பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, உள்ள போயிடாதீங்க உங்களை கொண்டு சொல்லி முன்னோர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு நடைமுறை இருந்துச்சு. நம்ம சொன்னது போல ஆண்டவர் இயேசுவை போல ஒரு குடும்பக்கார பையன் அந்த ஊரில் இருக்காங்க. இவங்க சரி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லையும் சில குடும்பக்கார பசங்க இருப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே போல அந்த குடும்பக்கார பையன் ஒரு நாள் அந்த ஆற்றுல இறங்குறான். தைரியமா இறங்குறான். என்ன நடந்ததும் பார்த்தோம்னு சொல்லிட்டு சின்ன பையன் ஒரு 8-9 வயசு இறங்குறான். அந்த ஆற்றுல இறங்கி முடிக்கிறான். அவனுக்கு எதுவுமே ஆகலை. அவன் வந்து மக்கள்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் அந்த ஆற்றுல இறங்கினேன், எனக்கு எதுவுமே ஆகலையே, நீங்க மட்டும் ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் உங்களுடைய மன பிராந்தி, பயப்படாதீங்க, அந்த ஆற்றுல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மக்கள் கேட்பாங்களா? நீ போட ஆல்ரெடி நிறைய பேர் பரிசு வந்த ஆற்றுல நீ வேற புதுசாக கலந்து சொல்லி யாருமே நம்பல. அந்த இந்த சிறுவன் ஒரு நல்ல ஒரு உழைப்புக்காக காத்து கொண்டிருந்தான்.
நமக்கு தெரியும். மறுபக்கம், அதாவது மறுக்கரையில ஒரு மருத்துவமனை இருக்குது. அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கஷ்டப்பட எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஆல்ரெடி நாங்க ஊர்ல பாதி பேர் படிச்சோம், நோயினால மறுபடியும் நாங்க அந்த ஆத்துக்கரைக்கு சாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்போ அந்த பையன் சொல்றான், உங்க கூட நான் வரேன், உங்களுக்கு முன்னாடி நான் நடந்து காட்டுறேன், நான் உள்ள போறேன், என் கையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அதே போல அந்த பையனும் இறங்கி போறான். யாருக்கும் எதுவுமே ஆகல. எல்லாரும் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை கிடைச்சு மீண்டும் அதே வார்த்தை இறங்கி மகிழ்ச்சியோட வந்தாங்க. அன்புக்குரியவர்களே, சாவு மீண்டும் மீண்டது. அல்லேலூயா, வெற்றி கிடைக்கிறது. அல்லேலூயா. இதே மாதிரிதான் இந்த சின்ன பையனை மாதிரிதான் ஆண்டவர் இயேசு நம்மளாம் பயன்படுத்தினோட சாவு வந்தா எல்லாம் போயிடும், நீங்க சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு நம்ம